மைதா இல்லாமல் வெள்ளை சக்கரை இல்லாமல் ஒரு ப்ரௌனி ட்ரை பண்ணுவோமா? நீங்கள் ப்ரௌனின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மைதாவும் ஒயிட் சுகரும் தான். இப்போது ரீசெண்டாக நாட்டு சக்கரை வெல்லம் அப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் நாட்டு சக்கரை வெல்லம் சக்கரை ஒயிட் சுகருக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்துட்டு அதுலேயுமே குளுக்கோஸ் இருக்குது. என்னென்னா ஒயிட் சுகர் வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜ் நல்லா ரீஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணி அதை வச்சு ராகியும் கோதுமை மாவும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். ரொம்பவே ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த ப்ரௌனி சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளானது தான். 1/2 kg 450 கருப்பட்டி ப்ரௌனி. நார்மல் மைதா ஒயிட் சுகர் வச்சு பண்ணோம் அப்படின்னா 1/2 kg 300 தான். சேம் ப்ராசஸ். நம்மக்கிட்டே டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எல்லாமே அவைலபிள். எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மி. நம்மக்கிட்ட நல்ல சேல்ஸ் அதிகமாக இருக்கிற ஐட்டம் முட்டை மிட்டாய். 1 kg 600 தான். தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் உண்டு. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்துட்டு சிதம்பரம் ஃபுல்லாக. நைட்டு ஒரு 11:30க்கு இந்த ஆர்டர் பண்ணோம். அதாவது வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ராகி கருப்பட்டி யூஸ் பண்ணி ராகி மாவும் கோதுமை மாவும் கலந்து நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு. மேலே வந்துட்டு கேஷ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் தரேன்.